தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லாக்டவுன் காணப்பட்டாலும் கூட கர்த்தருடைய ஜனங்கள் இருக்கிற வீடுகளில் தேவனை ஆராதிக்கிறபடிக்காக நான் என் தேவனை தோத்தரிக்கிறேன். விசுவாச வாழ்க்கை இந்த தலைப்பிலே நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக மறுபடியும் நாம் பார்க்கலாம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் ஆபேலை பற்றியும் ஏனோக்கு பற்றியும். இந்த நாட்களிலே இன்னும் 2 தேவனுடைய தாசரை குறித்து பார்க்க போகிறோம். அதுவும் பழைய ஏற்பட்ட புத்தகத்தில் ஆதியாகமத்தில் மாத்திரமே 6 தேவனுடைய வாழ்க்கை வாழ்ந்த தேவனுடைய பெயரை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு போதுமாக செபிப்போம்மா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீரில் பெருகும் நான் சிறுகனுமே, உம் நாமம் மகிமை படணும் தேவா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், நீர் பேசும் ராஜா. கல்லானவர் அல்ல கல்வாரி நாயகர், கர்த்தாதி கர்த்தா பேசும் எங்களுடன். எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு பேசும். நாவை கட்டி போடும், நல்லவராக தேவன் வெளிப்படும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு என்ற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் விசுவாச வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம். ஆபேலின் வாழ்க்கையிலிருந்தும், அது மாத்திரமல்ல காயின் வாழ்க்கையிலிருந்தும் ஏனோக்கின் வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே நோவா பார்க்கும்போது விசுவாச செயல் என்கிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். விசுவாசம் செயலிலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நோவா தேவனாலே எச்சரிக்கப்பட்டார். வரப்போகிறது என்னது என்று அறியாமல் தேவன் அவருக்கு கூறுவராக காணப்பட்டார். எந்த ஒரு மனிதன் தேவனோடு நெருக்கமான மிக உன்னதமான உறவு வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த மனிதர்களோடு தேவன் முகமுகமாக இன்றும் பேசுவராய் காணப்படுகிறார். ஆமோஸ் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கும்போது தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லாமல் செய்ய மாட்டாராம். தேவனுடைய பிள்ளையை குடும்ப வாழ்விலும் கூட கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கும் பொழுது யாராவது ஒருவரை நேசிக்கிற தகப்பனோ தாயோ பிள்ளையோ எல்லா ரகசியத்தையும் ஒரு இடத்தில் சொல்வார்கள். யாரிடத்தில் உண்மையான அன்பு உண்டோ, யார் உண்மையான அன்பு செலுத்துகிறார்களோ, யார் ஒருவருக்கு புரிந்து அக்கறை கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு எதையும் சொல்லாமல் செய்யவே மாட்டார்கள். தேவனும் அவ்விதமாக உள்ளவா, அவர் நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறபடினாலே அவர் தன்னுடைய ரகசியத்தை தாம் செய்ய வேண்டியதை சொல்ல விரும்புகிறார். யாருக்கு? அவரோடு கூட நெருக்கமான, அவரோடு கூட உன்னதமான, அவரோடு கூட மகிமையான, அவரோடு நேர்த்தியான உறவு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. நாம் தேவனோடு கூட எவ்விதமாக உறவு வைத்திருக்கிறோம். சாரோனின் ரோஜாவை பார்க்கும் பொழுது, பள்ளத்தாக்கின் லீலியை பார்க்கும் பொழுது, 14 சிதோரை பார்க்கும் பொழுது, அருமையான தேவனை நாம் பார்க்கும் பொழுது, இன்பமான மகிமையான தேவனை பார்க்கும் பொழுது நம்மை மறக்கிறோமா தேவனுடைய பிள்ளையை? சில நேரங்களில் நாம் நேசிக்கிற யாராவது ஒருவரை பார்ப்போம் என்று சொன்னால், உங்களோடு பேசும் பொழுது நான் என்னையே மறந்து விடுகிறோம் என்று சொல்கிறோம். தேவனை நாம் நேசிப்போம் என்று சொன்னால் தேவனை சொல்லுவோம், ஐயா என்னை நான் மறந்து போகிறேன் ஐயா. தேவ சமூகத்திலே நம்மை மறந்திருக்கிறாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய பிள்ளையை எந்த ஒரு மனிதன் தன்னை மறந்து தேவனோடு ஐக்கியம் கொண்டு தேவனுக்கும் எனக்கும் ஒன்றும் அல்ல, நாங்கள் இருவரும் ஒருவராய் இருக்கிறோம் என்று ஒரு உன்னத வாழ்வு வாழும் பொழுது அவர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளையில்
தேவனுக்கு தேவை உண்மையானவர்களும் உத்தமர்களுமாய் தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். உண்மையானவர்களும் நேர்மையானவர்களும் கருத்து தேடிக் கொண்டிருக்கிறார். இங்கு நாம் பார்க்கிறோம், நோவா தேவனுக்கு பயந்தவனாய் காணப்படுகிறார். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி, எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறானோ அவனுக்கு வேதம் சொல்லுகிறது ஞானத்தின் ஆவியால் நிரப்புகிறார் என்று சொல்லி. இங்கு நாம் பார்க்கிறோம், நோவாவிற்கு தேவன் சொன்னபடியே தேவனுடைய பிள்ளையை பேழையை உண்டு பண்ண ஆயத்தம் பண்ணினாராம். தேவன் எவ்விதமான அளவை கொடுத்தாரோ அவ்விதமாகவே செய்வனாய் காணப்பட்டார். தேவ ஜனங்களாய் இருக்கிற நாம் தானே நீதியின் வேதம் சொல்வது. அவர் காலத்திலே நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டார். தேவனுடைய பிள்ளை நோவா நீதிமானாய் காணப்பட்டார். வேதம் சொல்வது, தன் குடும்பத்தை காக்க நோவா பேழை உண்டு பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்ப தலைவர்களே, நம்முடைய குடும்பத்தை ஆவிக்குரியமாக, சரீர பிரகாரமாக, கலாச்சார பிரகாரமாக, அது மாத்திரமல்ல உணர்வு பிரகாரமாக, நியாயத்தின் பிரகாரமாக, உடல் சுகத்தின் பிரகாரமாக நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவதாய் காணப்படுகிறோமா? தகப்பன் என்பவன் மற்றொரு பாரத்தை சுமந்து தேவ சமூகத்தில் காத்திருக்குனாய் காணப்பட வேண்டும். தேவ ஜனமாய் இருக்கிற நாம் நம்முடைய குடும்பத்தை தாங்குவர்களாய் காணப்படுகிறோமா? இந்த நோவா தேவ மனிதன் தன் குடும்பத்தை காக்க தேவ பிள்ளையை, குடும்ப தலைவரை, குடும்பத்தை காக்க நாம் என்ன தியாகம் பண்ணுகிறோம்? நாம் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? குடும்பத்தின் பேர் அக்கறையுள்ளாகி, குடும்பத்தின் பேர் பாசமுள்ளவர்களாக, குடும்பத்தின் பேர் நேசமுள்ளவர்களாக, குடும்பத்திற்காக தன்னை தியாகம் பண்ணுவர்களாக, குடும்பம் தான் எனது என்று சொல்வாய் இருக்கிறோமா? எந்த ஒரு மனிதன் தேவனோடு உறவு கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அவன் குடும்பத்திற்கும் நெருக்கமான உறவு காணப்படும். வேதம் சொல்கிறது, போதுகிறே நாம் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அழைக்கப்பட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனால் பயிற்சி எடுக்கப்பட்டு வந்திருப்போம் என்று சொன்னால் அவர்கள் ஆவிக்குரிய போதர்களாக இருப்பார்கள், அவர்கள் ஆவிக்குரிய தகப்பன்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு போதகன் ஆவிக்குரிய தகப்பனாக, ஆவிக்குரிய போதகனாக காணப்படுவான். ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறாயா? அல்லது சொத்தை சேர்க்கும் தகப்பனாக இருக்கிறாயா? ஏமாற்றி வாழும் தகப்பனாக இருக்கிறாயா? எத்தனாக இருக்கிறாயா? தேவ பிள்ளையை நாம் போதகர்களாக இருக்கிறவர்கள் அவைக்குரிய தகப்பன்மார்கள் என்பதை உணர வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் அவைக்குரிய பிள்ளைகள். அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? கண்ணீர் விடுகிறோமா? உபாசிக்கிறோமா? அவருடைய நலனில் அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அவர்கள் பேரில் பாசமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அவர்களுக்காக தேவ சமுதாய தர்ப்பணாசன் இருக்கிறோமா? தேவனோடு பரிந்து பேசுவதாக இருக்கிறோமா? அவர்களை கடந்து கொள்ள வேண்டும், உண்மை. அவரை நேசிக்க வேண்டும், அதை விட உண்மை. அவர்களோடு தங்க வேண்டும், உண்மை. அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நமக்கு நல்ல நெருக்கமாக உறவு வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய தகப்பனுடைய வாழ்வு. ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறாயா? இந்த ஆவிக்குரிய தகப்பன் என்கிறவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக, தன் மனைவிக்காக, தன் மகளுக்காக, மருமகளுக்காக, மகன்களுக்காக, உறவுகளுக்காக, அக்கமார்களுக்காக, அது மாத்திரம் அந்த குடும்பங்களுக்காக, அது மாத்திரமல்ல அவர் உறவை சேர்ந்து அவர்களை கொண்டு முதன்மையான பொருளை வைப்பதற்காக, அதோடுவா அவனுக்கு கூட்டு போடுகிற திருட்டு கூட்டங்களுக்காக உடைக்கிற திருடர்கள் இருக்கிறார்கள். இதுதான் இன்று ஆவிக்குரிய உலகமாக மாறிவிட்டது. ஆவிக்குரிய உலகமாக இருக்கிறாயா? ஆவிக்குரிய சபையாக இருக்கிறாயா? இல்லை என்றால் அழிந்து போவாய், தப்பித்து விட்டாய் என்று கணக்கானே தேவனாய் கர்த்தர் தண்டிக்கிறவராய் காணப்படுகிறார். தேவ பிள்ளையாக இருக்கிற நாம் விதமாய் காணப்படுகிறோம். நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறோமா? வேதம் சொல்வது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் சிருஷ்டித்த மனிதனையே அவர் அழிக்க திட்டம் கொண்டார். ஆனால் அதே 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 8ஆம் வசனம் சொல்வது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம் என்ன?
நீதிமானும் உத்தமனுமாய் காணப்பட்டான். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான். தேவனுடைய பிள்ளை, தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார், தேவன் ஒரு மனிதன் மேல் பாசம் காட்ட வேண்டும் என்று சொன்னார், தேவன் ஒரு மனிதனுக்கு தான் செய்ய போவதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும் அனைவரை காட்டிலும். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 7:1, இவன் தன் சமூகத்திலே, தன்னுடைய உறவுகளிலே, தன்னுடைய சமுதாயத்திலே நீதிமானாய் காணப்பட்டான், உத்தமனாய் காணப்பட்டான். தேவனிடத்தில் எப்படிப்பட்ட நற்சாட்சி பெறுகிறோம், நற்சாட்சி பெறுகிறோம்? தேவன் சொல்ல முடியுமா நம்மை பார்த்து, இவர்கள் நீதிமான்கள், இவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லி? நீதிமானாக இருப்பாய் என்று சொன்னால், உத்தமனாக இருப்பாய் என்று சொன்னால், தேவன் செய்யப்படுவதை தேவன் நமக்கு தெரிவிப்பார். ரோமர் 1:18 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் படைப்பான் என்று சொல்லி. 2 பேதுரு 2:5 சொல்கிறது, நோவா நீதி பிரசித்தராய் காணப்பட்டார் என்று சொல்லி. எந்த ஒரு மனிதன் நீதிமானாக இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் நீதியுள்ளவனாக இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறானோ அவன் தான் நீதியை பிரசங்கிக்க முடியும். அல்லேலூயா. இன்று ஆசீர்வாதங்களை பிரசித்துக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், கனப்படுத்துகிறார், நன்மைப்படுத்துகிறார், வல்லக்கமால் தலையாக்குவார், தேவனோடு இருப்பார். உனக்கு இந்த குறிச்சொருளை காட்டிலும், மந்திரக்காரர்களை காட்டிலும், தந்திரக்காரர்களை காட்டிலும் மண்ட சாஸ்திரம் சொல்லுவர்களாக மாறிவிட்டோம் அல்லவா? நீதிமான்களாக இருப்போம், நீதியை குறித்து பேசுவோம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்தினால் காசு இல்லாமல் போய்விடும், ஆட்கள் போய்விடுவார்கள் என்று இருக்கிறாயா? அழைப்பிக்கப்பட்டு திருப்பாய் என்று சொன்னார், தேவன் எப்படி நம்மை பிழைக்க விட்டுவார்? தேவனுடைய பிள்ளையே, அவன் உத்தமனாய் காணப்பட்டான். 2 நாளாகவும் 15 சொல்கிறது, ஆசா உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான், உத்தமனாய் காணப்பட்டான். யோபு 1 நாம் பார்க்கும் பொழுது, தன் காலத்திலே நீதிமான உத்தமனாய் காணப்பட்டான். வேதம் சொல்லுது, நீதிமொழி சங்கீதம் 37:37, உத்தமனை நோக்கிப்பார், அவன் முடிவு சமாதானம். தேவனுடைய பிள்ளை, உத்தமமான வாழ்க்கை வாழ்கிறோமா? உரைய மாற்றும் வாழ்க்கை வாழ்கிறோமா? உத்தமமான வாழ்க்கை வாழ்கிறோமா? கொஞ்சலாடுகிற வாழ்க்கை வாழ்கிறோமா? உத்தமமான வாழ்க்கை வாழ்கிறோமா? உல்லாசமான வாழ்க்கை வாழ்கிறோமா? உணர்வு பூர்வமான மனசாட்சி குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோமா? மனம் போலக்கு வாழ்கிறோமா? தேவனுடைய பிள்ளையை எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறோம்? இந்த மனிதனோ உத்தமமான வாழ்க்கை வாழ்வாய் காணப்பட்டான். தேவ பிள்ளையை இவனை கர்த்தர் பயன்படுத்த காரணம், அவன் நீதிமானாக இருந்தார். தேவனுடைய பிள்ளையை நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா? உத்தமர்களாக இருக்கிறோமா? நாம் தேவனுடைய இருப்போம். தேவன் தான் செய்ய போகிறதை நமக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். ஆம், பாவரும் அழிவை தான் இன்னும் நோக்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தானே அதிக ஜாக்கிரதை ஜெபத்தோடு காத்திருங்கள். மாபெரும் அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது உலகம். தேவன் பழிவரை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சபையை இடித்தவர்கள் இடிக்கப்படுக போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நான் சொல்ல நடக்கவில்லை என்றால் கேளுங்கள். என் தேவனுக்கு விரோதமாகி, என் ஆண்டவருக்கு விரோதமாக, என் தேவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், ஓ ஹல்லேலூயா, மரிக்கும் நாட்கள் வந்துவிட்டது. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுகிறேன். யாரெல்லாம் தேவனுடைய சபை எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்தவத்தை எதிர்த்தார்களோ, நன்மையை பெற்று கிறிஸ்தவத்தை பற்றி பாழாய் பேசிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, நாட்கள் வருகிறது, கொடிய காலங்கள். என் ஆண்டவர் பொய்வராயாதவர், என் ஆண்டவர் பழி வாங்குகிறவர், என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறவர், என் ஆண்டவர் எனக்கு வாங்க போகிறவர், ஒரு மகத்துவமான கருணை செய்வராயிருக்கிறார். அடுத்ததாக கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்கலாம். கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம். விசுவாச வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம் அவசியமாய் காணப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தான் அதற்கேற்றவராய் காணப்படுகிறார். எபிரேயர் 11 பார்க்கும் பொழுது, தேவன் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது அவன் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம், கேள்வி கேட்காத விசுவாசம், கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம், அங்கீகரிக்கிற விசுவாசம்,
கீழ்ப்படுகிற விசுவாசம், முறுமுறுக்காத விசுவாசம், கீழ்ப்படுகிற விசுவாசம், சந்தேகிக்காத விசுவாசம், கீழ்ப்படுகிற விசுவாசம், ஏற்றுக்கொள்ளும் விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு உண்டு? கீழ்ப்படுகிற விசுவாசம் தான். கீழ்ப்படுகிற விசுவாசம் தான் தேவனுக்கு ஏற்ற விசுவாசம், கடுகு விதையளவு விசுவாசம், பூர்ணமான விசுவாசம். கேள்வி கேட்காத விசுவாசம், சந்தேகிக்காத விசுவாசம், முறுமுறுக்காத விசுவாசம், ஏற்றுக்கொள்ளும் விசுவாசம், அதுதான் ஐயா கீழ்ப்படுகிற விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு உண்டு? தேவனுடைய பிள்ளையை எபிரேயர் 11:9 பார்க்கும் பொழுது, தேவ மனிதன் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு சென்றார். அங்கு கூடாரத்தில் வசித்தார். அவரோடு கூட யாக்கோபும் ஈசாக்கும் காணப்படுவார்கள். விசுவாசத்தினாலே இவர் நடந்தார். புதிய தேசத்துக்கு சென்றார். நித்திய வீட்டிற்காக காத்துக் கொண்டிருக்கிற அவர் தான் இங்கிருக்கும் பொழுது கூடாரத்தில் தங்கினார். இன்றைய ஊழியர்கள் வீட்டின் மேல் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். வேறு ஒருவருக்கு அந்த பணத்தை ஏமாற்றி வீடு கட்டி கொண்டிருக்கிற தொழிலுக்கு மலைக்கலனுக்கு ஐயோ! தேவனுடைய பிள்ளையை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டல்லவா? அவர் தொழிலே அவர்கள் குடும்பம் தான், அவர்களை சேர்ந்த தொழில்கள் தான். தேவனுடைய பிள்ளையை நாம் இந்த உலகத்தில் பரதேசிகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை தேவ ஜனமாக இருக்கிற நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? வீட்டின் மேல் வீடு வேண்டாம், சொத்தின் மேல் சொத்து வேண்டாம், வாகனத்தின் மேல் வாகனம் வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் ஜனங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்கள் ஆசை பொருளாசையாக இருக்க வேண்டாம், பரலோகவாசியாக வாழ்ந்து பாருங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளையை அன்றைய தேவையை தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் சந்திக்க வல்லவர், தேவன் சந்திக்க வல்லவர். இவரோ பலிபீடத்தை கட்டினாராம். தேவனுடைய பிள்ளையை அவர்கள் எங்கே சென்றாரோ பலிபீடத்தை கட்டினார். அவைக்குரிய போதர்களை உங்கள் எண்ணங்களை உலக ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்க வேண்டாம். உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமானது, உலக ஐஸ்வர்யம் தேவனுக்கு பிரயோஜனமானது. தேவனுடைய பிள்ளையை சேவிப்பு பரலோகத்தில் ஆத்துமாக்களை சேர்த்து வையுங்கள். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தானே எவ்விதமாய் காணப்படுகிறோம்? ரோமர் 4:19 பார்க்கும் பொழுது, இவன் தானே தன் சொந்த சரீரம் செத்தது என்பதை அறிந்தும் கூட உணர்ந்தும் கூட தேவன் பேரில் விசுவாசம் வைத்தான். அல்லேலூயா. இனி ஒன்றும் அல்ல, இனி வாழ்வு அல்ல, இனி இருள், இனி ஆபத்து, இனி எனக்கு ஒன்றும் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் பேரில் விசுவாசம் வையுங்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் பதறான். தேவனுடைய பிள்ளையே, நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நம்புங்கள். தேவன் உங்களை வாழாக்காமல் தலையாக மாற்றுவார். கர்த்தருடைய கிழக்காமல் மேலாக மாற்றுவார். வருகையிலும் ஆசீர்வதிப்பார், போகையிலும் ஆசீர்வதிப்பார். எகிப்திற்கு வரப்பண்ணின எந்த ஒரு வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ணின சொன்ன கர்த்தர் வியாதியிலிருந்து நம்மை அப்புறப்படுத்துவார், காப்பாற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் இதுமாய் காணப்படுகிறோம். விசுவாசம் தோல்வியை பார்க்காது, இருளை பார்க்காது, முடியாது என்பதை முடித்து வைக்கும் தேவனை பார்க்கும். தேவனுடைய பிள்ளையை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 1:17 திரள் கூட்டத்திற்கு தகப்பனாக மாறுவார். அந்த வார்த்தையை நம்பினார். கீழ்ப்படுகிற விசுவாசம். தேவ பிள்ளையே, கீழ்ப்படிவாயா? எல்லாம் மறுத்தது போல் காணப்படலாம். தேவன் அவனுக்கு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து சென்றார் அல்லவா? தேவன் அவனுக்கு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து சென்று மாத்திரமல்ல, தரிசனத்தின் பிரகாரமாக ஒரு பலிபீடத்தை கட்டினார் அல்லவா?
அவர் கீழ்ப்படுகிற ஒரு மனிதர். சரீரம் செத்தது என்று அறிந்தும் கூட கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாக காணப்பட்டார். அவர் நன்றாக கீழ்ப்படுகிற மனிதன் தான். ஆம், ஒரு நாள் ஒரு மனைவி அபிரகாம், இன்று எல்லாரும் பேசிட்டு தானே கூப்பிடுவாங்க. எங்க கணவன்மார்களை கூப்பிட்டு பழக்கம். அபிரகாம், அம்மா என்னங்கம்மா, வாங்க வந்துட்டோமா, ஓடி கரங்களை கட்டி அப்படியே நின்று இருப்பார். என்னம்மா, உனக்கு என்ன சொல்றேன், சொல்லுங்கம்மா. இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரம்மா, ஆண்டவர் நிச்சயம் செய்வாரம்மா, அவர் பொய்யுரையாதவர். அது இருக்கட்டும், நான் சொல்வதை கேள், சொல்லுங்கம்மா. நம்முடைய வேலைக்காரி இருக்கிறார் அல்லவா, ஆமா, அவளோடு சேரு, ஒருவேளை அவளால் குடும்பம் கட்டப்படும். சொல்றதை செய்கிறாயா, இன்றே கொண்டு இருப்பார். நான் சொல்வதை செய். சரிங்க அம்மா. பிள்ளை வந்து விட்டது. அம்மா, நீங்க சொன்னபடியே நான் செய்தேன், கீழ்ப்படிந்தான். தேவனுடைய பிள்ளை இந்த மனிதனுடைய கீழ்ப்படிதல் அதுவும் தானே. கீழ்ப்படிந்த உடனே பிள்ளை வந்து விட்டது. பிள்ளை வளர்ந்து கொஞ்ச நாள் ஆனது. மறுபடியும் கூப்பிட்டு, அபிரகாம், என்ன சத்தம் வராமல் இருக்கிற, அபிரகாம் ஓடி வந்திருப்பார். என்னம்மா சொல்லுங்க, நீங்க பிள்ளையை கேட்டீங்க, பிள்ளையை இப்படிமா தரணும்னு கேட்டீங்க, கொடுத்துட்டேன், என்னம்மா இப்ப சொல்றதை கேளு, நான் சொல்றபடி செய். என்னங்கம்மா, அந்த ஆகாரம் அவன் மகனும் என்னை பார்த்து பரிகாசம் பண்றாங்க, என்னம்மா செய்யணும், அவங்களை அனுப்பிவிடு. அனுப்பிவிட்டான். தேவனுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதல் எல்லாவற்றுக்குமாய் காணப்பட்டது. மனைவியின் வார்த்தைக்கு மீறி போகக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. மனைவியின் வார்த்தையாக இருக்கலாம், அது மந்திரமாக மாறிவிடக் கூடாது. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு பார்த்து அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை கேட்டதா இல்லைன்னு சொன்னால் எதையும் நாம் செய்யக்கூடாது. இவன் கீழ்ப்படிதல் அமிதமாக மாறி போனது. தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிதலாய் காணப்படுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலாய் காணப்படுங்கள். உங்களுடைய பெரியவர்களோ அல்லது நல்ல ஆலோசனை வருதா, நல்ல ஆலோசனை தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகிறதா, கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய பிள்ளையை இல்லை என்றால் ஒதுக்கி வையுங்கள். வேதம் சொல்கிறது, சரீரம் செத்து போன இவனோ, 100 வயதான அவனோ 90 வயதான அவளோ, ஸ்திரீகளுக்கான வழிபாடு என்று போன அவளோ கர்த்தர் நினைவுற வைத்தார். எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படிதலோடு இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து தேவனுக்கு உண்மையோடாக இருக்கிறானோ, தேவனுடைய வார்த்தையை நம்புகிறானோ இருக்கிறானோ, தேவனே என்னுடைய வாழ்க்கை கீழ்ப்படிதல் விசுவாசம் ஆண்டவரே என்று இருக்கிறானோ, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். தேவனுடைய பிள்ளையே, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்து முடிக்க அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கியிருங்கள். அடங்கியிருப்போமா, கீழ்ப்படிந்திருப்போமா, கர்த்தருனை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆபிரகாம் வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மையான காரணம் செய்தவர், விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றினவர், ஒன்று மற்ற நம்மையை மாற்ற வளவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்க வளவராக இருக்கிறார், உயர்த்த வளவராக இருக்கிறார். தேவனுக்கு தேவை கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் விசுவாசம் வரும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையை வாளாக்காமல் தலையாக மாற்றுவார். அப்படி மாற்றும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். தர்மையான வேலைக்காக நாடியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. 2 தேவ மனிதர்களும் வாங்கி நாங்கள் பார்த்தோம். 2 மனிதர்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட குணங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் கூட கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர் யாராவது இந்த செய்தியை கேட்பார்கள் சொன்னால், இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும் சொன்னீங்களா, குணமாக்குவேன் என்று சொல்லி கொரோனாவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் யாராவது வாசிப்ப கேட்பார்கள் சொன்னால், இயேசுவின் நாமத்தில் அவர்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் பாதுகாவல் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் உயர்த்தும் எனக்கும் ஒரு அற்புதத்தாரும். ஆபிரகாமுக்கு இறங்கின கர்த்தாவே, நோவாவின் வாழ்க்கை செய்த கர்த்தாவே, எனக்கு இறங்க மாட்டீரா என்று கண்ணீருடையவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக, கனப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, அற்புதம் செய்வீராக. கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அனாதையாக்கப்பட்ட சிறு பிள்ளைகளுடைய கரங்களுக்கு ஒப்புவிக்கிறோம். கொரோனாவில் ஆண்டவரே தகப்பன் இழந்த பிள்ளைகளை, தாய் இழந்த பிள்ளைகளுடைய கரங்களுக்கு ஒப்புவிக்கிறோம். மருத்துவ குடும்பங்களுடைய கரங்களுக்கு ஒப்புவிக்கிறோம். அப்பா, போதவர்களுடைய கரங்கள் ஒப்புகிறோம். அவருடைய சபைகளையும் அவருடைய மனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஒவ்வொருவரும் பாதுகாக்கும்படி கேட்கிறோம். 3ஆம் அலை பெரிதாக இருக்கிறது, கர்த்தர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. இன்னும் சில வைரஸ் வருகிறது, கர்த்தர் ஆண்டவரே கிருபை பாராட்டும்படி சொல்லிக்கிறோம். வைரஸில் உண்டு பண்ண அனுப்புகிற நாடு இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே அனைகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்திலே தேவகுமாரன் இயேசுவின் நாமத்திலே தேவ கோபாக்கினம், தேவ கோபாக்கினை, தேவ கோபாக்கினை சாணம் திரும்படி காட்சி வைக்கிறோம். இது மாத்திரம் மகிழ்ப்படும்.
அடுத்து வார்முறை சமுதிர சந்திக்க மட்டும் அளவற்ற மாறா பிரசன கிருபைக்கான மடைக்கலாசுர அபிஷேகம் பரிபூர்ணமாய் காணப்பட்டோம். சில துதிக்காமல் சொல்லும் இயேசு என்ற நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உங்கள் அனைவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தின் நன்றிகளை சொல்கிறேன். உங்கள் குடும்பத்துக்காக சொல்லுங்கள். சின்ன பிள்ளை ஷெல்டன், பெரியவன் ஸ்டீவ், மனைவி ஷீபா, நாளுக்காக சொல்லுங்கள். நம்ம ஒரு குழுவும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா.